ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதே மாதிரி புனிதமானது எது தெரியுமா? உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும் புனிதமானது, கண்ணியமும் புனிதமானது. மேல உள்ள ரெண்ட கூட ஏத்துக்குறோம், இந்த மூணாவதை ஏத்துக்குறோமா? அடுத்தவன் சொத்து இல்ல எடுத்துற கூடாது, அபகரிச்சிட கூடாது, அத பத்தி நிறைய ஹதீஸ்களை கேட்டிருப்போம். அந்த பயம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவனுடைய உயிர் இல்ல கொலை செஞ்சிட கூடாது, அதெல்லாம் கரெக்டா இருந்துருவோம். அடுத்தவனுடைய மானம் வந்துட்டா கிள்ளிக்கிற மாதிரி போயிருதா இல்லையா? மானத்தை பற்றிய எந்த ஒரு பெருமதியாவது நமக்கு இருக்கிறதா? அதுல இப்ப நம்ம இருக்கிற இந்த காலகட்டம் இருக்குதுல, சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எவன் எதை போட்டாலும் அது சரியா பிழையா உண்மையா பொய்யா என்பதை கூட ஆராயாமல் அப்படியே ஒரு லைக் போடு, ஒரு ஷேரை தட்டு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? அடுத்தவன் மானத்தை பற்றி எழுதி இருப்பான், அடுத்தவன் கண்ணியத்தை பற்றி எழுதி இருப்பான், ஒருவனை திருடன் என்று சொல்லி இருப்பான். எவ்வளவு நடக்கிறது! ஆயால் அடுத்த திருடனா அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் அசிங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அது நமக்கு சாதாரணமானதாக மாறிவிட்டது. ஆனால் அடுத்தவர்களுடைய மானம், அடுத்தவர்களுடைய மரியாதை, அடுத்தவர்களுடைய கண்ணியம் என்பது மக்காவுக்கு நிகரானது, காபாவுக்கு நிகரானது, இன்றைய நாளுக்கு நிகரானது. இவ்வளவு புனிதமான ஒரு விவகாரம். எனவே அடுத்தவர்களுடைய மானத்தில் கை வைக்காதீர்கள், அடுத்தவர்களுடைய சொத்துக்களில் கை வைக்காதீர்கள், அடுத்தவர்களுடைய உயிர்களில் கை வைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக மக்கமா நகரத்திலே தன்னுடைய இறுதி உபதேசத்திலே மக்களுக்கு இதைத்தான் எடுத்து சொல்லுகிறார்கள். அடுத்தவன் மானம்ங்கிறது எல்லோருக்கும் பெருமதியானது. அப்ப